நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஹாய் ஃப்ரீயா இருக்கியான்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. 2 நிமிஷம் ஆகுது, 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. உங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ரிப்ளையே வரல. அப்போ என்ன நடக்கும் நம்ம மைண்ட்ல? அவன் என்னை இக்னோர் பண்றானோ? நான் ஏதாவது தப்பு பேசிட்டேனா? அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்குல்ல? பட் ரியாலிட்டியில என்ன இருக்கும் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டோட ஃபோன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், மீட்டிங்ல இருக்கலாம், இல்லை டிராவல்ல இருக்கலாம், லேட்டா ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கலாம். ஆமாங்க, இதுதான் நம்ம டாபிக், ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு ரொம்ப சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல் ஐடியா. ஓவர் திங்கிங், ஆன்சைட்டி, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? நம்ம பிரெயின்ல இருந்து தாங்க. நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிச்சுவேஷனோட ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை கிரியேட் பண்ணி வச்சிருதுங்க. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஒரு ஸ்மால் ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணால் நம்ம லைஃப் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆமாங்க, அந்த ஹேபிட் தான் இன்னும் வேற ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு இருக்கா அப்படின்னு நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கிறதுங்க. இதை நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளை நாமளே கேட்டுக்கணும். நம்ம பிரெயின்க்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட் இருக்குங்க. அது என்னன்னா, ஒரு சிச்சுவேஷனுக்கு நெகட்டிவ் மீனிங்கை அசைன் பண்ணிடுங்க. அது எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம பிரெயின் அதோட நெகட்டிவ் மீனிங்கை மட்டும்தான் பார்க்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உங்கள் பாஸ்க்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறீங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டை நான் முடிச்சிட்டேன் அப்படின்றன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பியிருக்கீங்க. ஆனால் உங்கள் பாஸ்லேருந்து அந்த மெயிலுக்கு ரிப்ளையே வரல. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையோ அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க மேனேஜர் வேற ஏதாச்சும் ஒர்க்ல பிஸியா இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கலாம், இல்லை நீங்க அனுப்பின மெயில அவர் பார்க்காமயே கூட இருக்கலாம். ஸோ இங்க ரியாலிட்டி என்ன? நீங்க நினைச்சது 100% கரெக்ட்னு சொல்றதுக்கு கேரண்டியே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் எப்போதுமே இருக்கு அப்படின்றது தான் இங்க இருக்கிற ரியாலிட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி இதை இன்னும் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட கொஞ்சம் டல்லா பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன நினைப்பீங்க? அவன் ஏன் நம்மகிட்ட இப்படி டல்லா பேசுறான், நம்மகிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு நீங்க ஒரு அசம்ஷனுக்குள்ள வந்துருவீங்க. ஆனா ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனலா இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், அதனால அவர் உங்ககிட்ட டல்லா பேசியிருக்கலாம். இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம், அதனால உங்ககிட்ட டல்லா பேசியிருக்கலாம். இல்ல அவரே ஏதாச்சும் ஒரு இன்டர்னலா அவர் ஒரு பர்சனலா ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கலாம், அதனால உங்ககிட்ட டல்லா பேசியிருக்கலாம். ஸோ இதுல கீ பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறது ஃபேக்டே கிடையாது. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிடணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஓவர் திங்கிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, நான் இப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்றத நீங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 2, நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. ஸ்டெப் 3, அட்லீஸ்ட் 3 ஆல்டர்னேட் ரீசனை திங்க் பண்ணி உங்க மைண்டுக்குள்ளேயே நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, உங்க ஃப்ரெண்ட் அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் திங்க் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் நீங்க யோசிச்சீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் வரும்? அவர் பிஸியா இருக்கலாம், ஃபோன் சைலண்ட்ல இருக்கலாம், இல்ல ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கலாம், இல்ல டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்ல உங்க மெசேஜை பார்த்துட்டு ஓகே அந்த டைம்ல அவர் பிஸியா இருக்காரு, கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிருக்கலாம். ஸோ இவ்வளவுதான், சிம்பிள். அப்போ நீங்க தேவையில்லாத பதட்டம் பட அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷனை நீங்க திங்க் பண்ணி உங்களை நீங்களே காம் பண்ணிக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற சிம்பிள் ஐடியா, விச் இஸ் ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன். இது ரொம்ப சிம்பிளா தெரியும், பட் உங்க லைஃப்ல இதை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்சைட்டி கிராஜுவலா கம்மியாகும், மைண்டு காம் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டண்டா ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க மைண்ட் உங்க மேல ஏதாச்சும் கேம் ஆடணும்னு நினைச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கோங்க. இதுதான் உண்மையா, இல்ல வேற எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம லைஃப்ல ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ரியாலிட்டினால வர்றது இல்லைங்க, நம்மளுடைய தப்பான இன்டர்பிரேஷன்னால தான் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ கொஞ்சம் உங்களுடைய திங்கிங்கை பாஸ் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லைஃப் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ஸ்ல வரும். அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.